இன்னைக்கு எபிசோட்ல இனியா பழனிசாமியோட போட்டோஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. பாக்யாவும் போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா தான் இருக்குன்னு சொல்லி பழனிசாமிக்கும் வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. பழனிசாமியும் பாக்யா அனுப்புன வாய்ஸ் நோட்டையே கேட்டுட்டு இருக்காரு. ராதிகா அவங்க ரூம்ல கோபிக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு வேலை வச்சுட்டே இருக்காங்க. ராதிகா கோபி கிட்ட குழந்தை பெத்துக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. கோபி ராதிகா கிட்ட பேசாம குழந்தைய அபார்ட் பண்ணிடலாமான்னு கேக்குறாரு. ராதிகா கோபி கிட்ட பாக்யா பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்லும் போது நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கோபியும் அவளை எனக்கு பிடிக்காததான், ஆனாலும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு சொல்றாரு. அதுக்கு ராதிகாவும் அவங்க பிரெக்னண்டா இருந்தேன்னு சொல்லும் போது சந்தோஷப்படுவீங்க, ஆனா நான் சொல்லும் போது அபார்ஷன் பண்ணலாமான்னு கேட்பீங்களான்னு கோவப்படுறாங்க. கோபியோட கனவுல ராதிகாவுக்கு குழந்தை பிறந்து 2 பேரும் குழந்தைய எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. அது கனவுலயே இவ்வளவு காமெடியா இருக்கே, அது நிஜத்துல எவ்வளவு காமெடியா இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ராதிகா காலையிலேயே கோபியை எழுப்பி விட்டு வீட்டுல சொல்றத பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. கோபியும் எனக்கு ஒரு நாள் டைம் கொடு, நான் வீட்டுல சொல்றேன்னு சொல்றாரு. ஜெனி பாக்யாவும் அமிர்தாவும் வேலை செய்யறத பார்த்துட்டு எனக்கும் ஏதாவது வேலை கொடுங்கன்னு கேக்குறா. பாக்யாவும் வெண்டைக்காய் வெட்டி கொடுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜெனியும் வெண்டைக்காய் வெட்டுறத பத்தி 1000 கேள்வி கேக்குறா. பாக்யாவும் நீ வெட்டவே வேணாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. பாக்யா தாளிக்கிற ஸ்மெல்ல தாங்க முடியாம ராதிகா வாமிட் வருதுன்னு ஓடிடுறாங்க. அதுக்கு செல்வி இவங்க என்ன புள்ளத்தாச்சு மாதிரி தாளிக்கிறதுக்கெல்லாம் வாமிட் பண்றாங்களேன்னு கேக்குறாங்க.